நம்ம தேங்காய், வேர்க்கடலை இல்லை எள்ளு எதுவாக இருந்தாலும் எண்ணெயாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி செக் மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். இதிலே வந்து இப்போ இந்த இரும்பு ராடு இருக்குல்ல, இதை வந்து ரோட்டரின்னு சொல்லுவாங்க. இதுவே கட்டையில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மரச்செக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து நான் ஒரு ஆயில் மில்லுக்கு போயிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ தான் நான் முதல் டைம் பார்க்குறேன். நான் நிறையா டைம் வந்து அரைச்சிருக்கோம். நம்மளோட நண்பருக்காக தான் இங்கே போயிருந்தோம். ஸோ இது பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் முதல் டைம் பார்க்குறேன். மேபி ரொம்ப பழைய காலத்து மிஷினாக கூட இது இருக்கலாம். பட் நான் இப்போ தான் வந்து முதல் டைம் பார்க்குறேன். இதில் என்ன ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகிடுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மிஷினை விட இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து எண்ணெய் எடுத்துருது இந்த மிஷின். இந்த மாதிரி மிஷினை இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரோட்டரியில் அரைச்சாலும் சரி, இல்லை மரச்செக்கில் அரைச்சாலும் சரி, இப்போ புதுசாக நம்ம கட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிஷினில் அரைச்சாலும் சரி, அது வந்து மேட்ரே கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் போட்டு அரைக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து விஷயம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஹைப்ரிட் வந்துருச்சு. வேர்க்கடலையாக இருக்கட்டும், தேங்காவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஹைப்ரிடாக வந்துருச்சு. ஸோ ஒரிஜினலாக போட்டு நம்ம எதில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும்.